அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 138 3வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினே. என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீ. என்னை தைரியப்படுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் மீது ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் திட்டம், ஆண்டவரின் நோக்கம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்திருந்த சத்துருக்கள், அதாவது எபூசியர், மோவாபியர், பெலிஸ்தியர், இவர்கள் தாவீது ராஜாவாக இருப்பது அவங்க விரும்பல. ஆக தாவீதை பலகீனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார். அதுக்காக தீவிரமா முயற்சி பண்றாங்க பாரு. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் பக்தன் தாவீது ஜெபிக்கிறார். இப்படி தன்னை சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட பொழுது, தன்னை பலவீனப்படுத்த நினைத்த பொழுது, ஆகத்தான் இருக்கக்கூடாது என்று அழிக்க நினைத்த பொழுது பக்தன் தாவீது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு அந்த சத்துருக்களின் ஆசை நிறைவேறல, அதுக்கு பதிலாக தேவ திட்டம் நிறைவேறி தாவீது இஸ்ரவேலின் மேல் 40 வருஷம் நல்லாட்சி செய்தார். காரணம், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு தாவீது விசுவாசித்து அதற்காக நன்றி செலுத்துறார் பார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தரி பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி இருப்பீங்க. நீங்க பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்ததுக்காக நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்துவீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நான் கேட்கிறேன், ஆக எத்தனையோ ஜெபங்களை கேட்டாரு, அதற்கு நீங்க நன்றி செலுத்திருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார், கர்த்தர் நல்லவர் என்று. ஆக ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திருக்கீங்களா? இன்னும் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே ஜெபம் கேட்கப்படாததே நமக்கு ஆசீர்வாதம் தான். அதுதான் பக்தன் தாவீதினுடைய அனுபவம் பாரு. ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அது அப்படியே பக்தன் தாவீது ஏற்றுக்கொண்டார். அவர்தான் ஆலயத்தை கட்டுவதற்கு பணங்களை சவதரித்து வைத்தவர், பொன்னு பொருள் எல்லாம் சேர்த்து வைத்தவர். கர்த்தர் சொல்றார் வேண்டாம். அதை ஏற்றுக்கொண்ட பக்தன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடின பாட்டை தான் வாசிக்க கேட்டோம். அப்படின்னா தாவீதுடைய சித்தம் என்னன்னு கேட்டா, ஜெபம் கேட்டாலும் ஸ்தோத்திரம், கேட்கப்படாமல் போனாலும் ஸ்தோத்திரம். ஆக ஜெபம் கேட்கப்படாததே எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு விசுவாசித்தார் தாவீது. அப்போ கேட்கப்படாத ஜெபம் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆக கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், பயப்படாதீங்க. அதிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.